ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போது வேதம் சொல்லு. 1985 ஆண்டு தீபாவளிக்கு முந்தைய நாள் காஞ்சிபுரத்தில் கம்பன் கழக நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு விட்டு தீபாவளி அன்னைக்கு ஸ்ரீமடம் போய் ஸ்ரீ பெரியவாளை தரிசித்த அனுபவம் பேரானந்தம். அன்றைக்கி தீபாவளிங்கிறதுனால ஆசீர்வாதம் வாங்க பல பேர் பல இடத்துலேருந்து வந்திருந்தா தீபாவளி மலர்களெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா பத்திரிகையாளர்கள்லாம். அப்போது எல்லாருக்கும் ஆசி வழங்கின்றிருந்த பெரியவா தட்டு தட்டாக தாம்பாலமாக பழங்கள் பட்டாசுகள் இதெல்லாம் காணிக்கையாக வருது. ஸ்ரீ பெரியவா தாயாரோடும் தந்தையோடும் நின்று தரிசிச்சுட்டு என்னுடைய அனுபவமோ இது. வேத பாடசாலையில் படிச்சுட்டு இருக்கிற நிறைய சிறுவர்கள் அங்கே இருந்தா. ஸ்ரீ பெரியவா அவளெல்லாம் வேதம் போத சொன்னால் அவளும் செஞ்சா. நிறைவடைஞ்ச உடனே அதில் ஒரு சிறுவன் சொன்னது, சுவாமி நான் வேதம் படிக்கிறேன், உச்சரிப்புக்கும் ஸ்பஷ்டத்துக்கும் குரல் ரொம்ப முக்கியம். சித்த நாழி கட்டிக்கிறது சத்தமே வராமல் உடஞ்சி போய் கண்ணீரோட அழறான். சுவாமியோ காதில் வாங்கின்ற மாதிரியே தெரியல. அவெல்லாம் பட்டாசு கட்டுகளை எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அந்த சிறுவனும் திரும்ப திரும்ப சொல்லி அழுதுன்றிருந்தான். இதோ பாரு சுவாமி, குரல் என்னாருது பாருங்கோ. அடுத்து அந்த சிறுவன் என்ன பேசினான்னு யாருக்கும் தெரியாது. காரணம் அவனோட வாய் அசைஞ்சது, ஆனால் சத்தம் கேட்கல. தொடர்ந்து என்னமோ சொல்லிகிட்டே இருக்கான், ஆனால் ஒன்றுமே வெளியில் வரல. பெரியவாளோ வேற என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்படி பல நிமிஷம் ஓடின்ட்டுருக்கு. கூட்டம் வர வர வேத பாடசாலை மாணவர்கள்லாம் நகர ஆரம்பிக்கிறா. பிரசாதம் அப்படின்னு இழுக்கிறா. பெரியவா கையில் நிறைய பழம், அதை வச்சு விளையாடின்னு இருந்தா. பக்கத்தில் இருந்த மடத்துக்காரர் கூட்டத்தை குறைக்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட இவாளுக்கு பிரசாதம் இந்த பழத்தெல்லாம் கொடுத்துடலாமா அப்படிங்கிறார். நிமிர்ந்து பார்த்து எனக்கும் வேணும் அப்படின்னா பெரியவா. அந்த மடத்துக்காரரோ பட்டாசு தட்டில் கை வைக்க போக விருட்டுன்னு அதையும் தன் பக்கம் இழுத்துண்டா குழந்த மாதிரி. யாருன்னா பெரியவா. இப்படியே பெரியவா இழுப்பதும் குழந்த போல் விளையாடுறதும் தொடர்ந்துட்டே இருந்தது. ஒரு 15 நிமிஷம் இந்த விளையாட்டு. மெல்ல நகர தொடங்கிறது. அந்த மாணவர்கள்லாம் நகர்ந்து போகிறா. 2 அடி தாண்டி திரும்பி பார்த்த அந்த குறிப்பிட்ட சிறுவன் தொண்டை அடிக்கிறதுன்னு சொன்னான் ஒழியோ, அவன் கையில் மட்டும் ஒரு சரவெடியை கொடுக்குறா பெரியவா. அவன் லேசாக தலையை சாஞ்சிண்டு நகர்ந்தான். அவன் தள்ளி போயிட்டான்னு பக்கத்தில் இருந்தவங்கிட்ட சொல்லி அவனை கூப்பிடுறா பெரியவா. இப்போ வேதம் சொல்லு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி பெரியவா சொல்கிறா. இடி முழக்கம் மாதிரி ஒலிக்கிறது அவனுடைய குரல். அதுக்கு முன்னால் இருந்த அந்த சிறுவனோட குரல் புதிதாக தெளிவாக வேத கோஷம் அப்படி முழங்கிறது. சரி, இப்பெல்லாம் சரியாக போச்சு போ அப்படின்னு பெரியவா அப்பவும் கையில் பழங்களெல்லாம் வச்சு விளையாடின்னு இருந்தா குழந்த மாதிரி. ஸ்ரீ பெரியவா அந்த பட்டாசு கையில் கொடுத்த உடனே அந்த பட்டாசு சத்தம் போல் உன்னோட குரல் வரப்போகிறதுங்கிறத அழகாக சொல்லி அதுக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கா. பெரியவா அனுகிரகம் ஒரு அனுகிரகமும் ஒன்று. இதெல்லாம் அந்த காலத்தில் மேடை பேச்சாளர்கள்லாம் நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்கா. நாம் கேட்டிருப்போம். நேரில் கேட்டவா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். அப்போது அந்த காலத்தில் டிவிலாம் சரமறையாக நேரடி ஒளிபரப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லை. அதனால தான் நம்ம இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜியில் நாம் பழசெல்லாம் கொண்டு வந்து சேகரித்து ஒரு இடத்துல வச்சுட்டு இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலான்னு கேட்டு சொல்கிறோம். பெரியவா நமக்காக வாழ்ந்து நம்ம கண் முன்னே எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுருக்கா. அதுதான் இந்து சனாதன தர்மம் அவ்வளவு தழைக்கணும்னா நாம் ஒருத்தரும் அவர் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கார். இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.